Hi friends, welcome to Samria channel, Hindi Big Boss 18 episode number 55. எபிசோடுல போறதுக்கு முன்னாடி ஸ்ருதிகாக்கு இந்த எபிசோட்ல பயங்கர நெகட்டிவிட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு தான் சொன்னோம். அவங்க சும் பத்தின சில விஷயங்களை எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா சும் வேற யாருக்கிட்டையும் போய் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது இல்லை, அதாவது ஸ்ருதிகாவை பத்தி தப்பா டிஸ்கஸ் பண்றது இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்ருதிகாவை பத்தி பேசும்போது அவங்க அழுது வேற மத்தவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவ பிரிவு கஷ்டமா இருக்குன்னு. அண்ட் மோர் ஓவர் லைவ்ல எல்லாம் ஸ்ருதிகா சும் இல்லாம வருத்தப்படுறதுலாம் காட்டப்பட்டாலும் மெயின் எபிசோட்ல அந்த விஷயங்கள்லாம் காட்டப்படுறது இல்ல. வெறும் சும்மை பத்தி தப்பா பேசுற விஷயங்கள் மட்டும்தான் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா ஸ்ருதிகாவுக்கு பயங்கர நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகுது. இந்த 1 hour எபிசோட் பாக்குறவங்க எல்லாருமே ஸ்ருதிகாவை ரொம்ப தப்பா தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்ருதிகா பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நியாயமா இருந்தாலும் அது அவங்க ஃப்ரெண்டுக்கு எதிராக அவங்க பேசுறாங்க. அதுதான் பிரச்சனையே. அதாவது சும் கிட்ட டைரக்டா அவங்களால பேச முடியல, அவங்க சண்டையில இருக்காங்க அப்படிங்கிறதுனால பின்னாடி அவங்க போய் அந்த விஷயத்தெல்லாம் மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அது பின்னாடி பேசுற மாதிரி ஆகுது. ஸோ இதை நேராவே சும் முகத்துக்கு நேராவே பேசிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஆனா சும்க்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நீ கரண்ட்காக நிறைய ஃபேவர் பண்றேன்னு நேர்லயே சும் கிட்ட டைரக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் சும் கிட்டயும் சொல்லியிருக்காங்க, இத்தனை விஷயம் என்கிட்ட சொல்றியே, எதையாவது நீ ஷில்பா கிட்டயோ இல்ல கரண் கிட்டயோ போய் சொல்லியிருக்கியா அப்படின்னு முகத்துக்கு நேராவே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எப்பவுமே உனக்கு அவங்கதான் ப்ரையாரிட்டி, அவங்களுக்காக நீ என்னனாலும் செய்வ அப்படின்றது சும்க்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நிறைய தடவை அவங்க பேசும்பொழுது சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப சண்டையில இருக்கிறதுனால அவங்க எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது சும் கிட்ட. ஆனா சும் பத்தி பேசாம இருக்க முடியல. அவங்க பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப உறுத்துறதுனால அதை மத்தவங்க கிட்ட வெளியில பேசுறாங்க. சோ இதை மத்தவங்க பார்க்கும் பொழுது அவங்க சும்மை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்ற விஷயம் அழுத்தமா பதியுது. சும் பண்றதுக்கான ஒரு பிரதிபலிப்பு தான் இதுன்றது யாருக்குமே தெரியறது கிடையாது. ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் லைவ்ல தான் காட்டப்படுது. இந்த 1 hour எபிசோட்ல வெறும் ஸ்ருதிகா பேசுற தப்பான விஷயங்கள் மட்டும்தான் காட்டப்படுது. இதனால ரொம்ப ரொம்ப நெகட்டிவா போயிட்டு இருக்கு ஸ்ருதிகாக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இன்னும் சொல்லப்போனா லீஸ்ட்ல பகா சாரா இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ருதிகா இருக்காங்க. அந்த அளவுல தான் ஓட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் மக்களே நிறைய பேர் ஸ்ருதிகா பேடா தான் பண்றாங்க, அவங்க சரியா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹை டைம் ஸ்ருதிகா கொஞ்சம் நல்ல பேரோடையாவது வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சப்போர்ட் ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது. சும்முக்கு மட்டும் இல்ல, கரனுக்கு எதிராகவும் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கீழே கமெண்ட்ஸா எப்படி வருதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிராகவே நிக்கிறாங்க. இந்த கரன்லாம் கூட எவ்வளவு ஸ்டார்டிங்ல அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தது, அது எல்லாமே உடைச்சிட்டு இப்ப ஸ்ருதிகா அவங்க எல்லாரையும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வெளியில தெரியுது. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பாத்துடலாம். எபிசோட் 55 அதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் ஈஷா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நேத்தா அந்த சண்டையில தான் முடிஞ்சிச்சு. அதாவது ஈஷா என்ன கேக்குறாங்கன்னா, இந்த டாஸ்க்ல நீ எதுக்கு பொருட்கள் எதுவுமே உனக்கு கிடைச்சதை நீ வச்சுக்காம எல்லாத்தையுமே பாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஈஷா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் எப்படியோ பொருள் எடுத்தாலும் அதை வீட்டுக்கு தான் கொடுக்க போறேன், நான் பர்சனலா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன், எப்படியோ வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு தான் நான் கொடுக்க போறேன், அதையே நான் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்சேன், நான் அதனால கொடுத்தேன், இது ஏன் கேம் அப்படின்றாரு. ஈஷா சொல்றாங்க, இல்ல நீ வச்சிருந்தனா நம்ம எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கலாம், அண்ட் சில டைம் நோ கூட சொல்லிருக்கலாம்ல, அவகிட்ட கையில கண்ட்ரோல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லியிருக்காங்க. இல்ல நீ ரொம்ப தப்பான வழியில போறமா, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பொருளை உன் கையில வச்சுட்டு உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அதுவும் சாப்பிட்ற பொருள்னு நினைக்கிறது தப்பான விஷயம், டைம் கார்டு நீ அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் சொல்லவும் ஈஷாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நீங்க என்கிட்ட இந்த டோன்ல நீ பேசணும்னா நான் பேசவே விரும்பல உங்ககிட்டன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. அவினாஷும் எந்திரிச்சு போயிடுறாங்க. திரும்பியா 2 பேரும் கார்டன்ல உட்காந்து பேசுறாங்க, அழுதுட்டு பேசுறாங்க. நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிடுறாங்க. அவினாஷ் பின்னாடியே பாத்ரூமுக்கு போயிட்டு வா நம்ம பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஈஷா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, பேச பேச சண்டை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஷா திரும்பவும் வெளியில வந்தோம்னா அவினாஷ் ஹக் பண்ணி அவங்களை கன்சோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஈஷா அடங்கவே மாட்டேங்கிறாங்க, திரும்பவும் பேசிட்டு இருக்காங்க அதே விஷயத்த. அண்ட் ஃபேவர் ரிட்டர்ன் இந்த வார்த்தையை சொல்லி அவங்க ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. திக்விஜய் அவினாஷ் கிட்ட சொன்னாங்களாம், ஃபேவர் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறாப்ல ஈஷான்னு, இப்ப அதை நிரூபிக்கிற மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க, சோ நீ என்கிட்ட இப்ப ஃபேவர் ரிட்டர்ன் எதிர்பார்க்கற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை ஈஷா ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. ஸோ அதையே சொல்லி காமிச்சு இன்னும் அழுதுட்டே இருக்காங்க. பாயிண்ட்ல அவினாஷும் கோவமாயிட்டு, இதுக்கு மேல நான் பின்னாடி கெஞ்சிட்டு வர மாட்டேன் அப்படின்னு கோவமா போயிடுறாரு. உடனே நினைச்சா ஓகே பெரிய சண்டை, இனிமே இவங்க 2 பேரும் மூஞ்சி பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா, திரும்பி நைட்டு பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. அந்த ரொமான்ஸ்ல ஈஷா கேக்குறாங்க, ஸோ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா நம்ம 2 பேருக்குள்ள, உனக்கு வேற எதனா சொல்லணும்னா சொல்லு அப்படின்னு ஈஷா ஸ்டார்ட் பண்றாங்க. அவினாஷ் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன், நீ வேற எதனா எதிர்பார்க்கறியா
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஈஷா வந்து இல்லை உனக்கு ஏதாவது சொன்னோன்னா சொல்லு அப்படின்றாங்க. ஸோ நீ எதிர்பார்க்கறது சொல்லு, எனக்கு வந்து உள்ளேருந்து இப்போ ஷேக் ஆகிட்டு இருக்கு, நீ என்ன கேட்குறன்னு எனக்கு புரியுது, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுன்ற அவினாஷ் கேட்குறாங்க. உடனே ஈஷா வந்து ஷட்டாப், ஒன்றுமே கிடையாது, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரும் ரொமான்ஸ் சீன் போயிட்டு இருக்கு. 2 பேரையும் பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து இந்த ஷோவில் சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஈஷா அவினாஷ் ஃபைட்ல விவியன் கிட்ட அவினாஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, நான் எதனா தப்பா பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இவரோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ விவியன் வந்து தூங்கிடுறாரு. தூங்கிட்டீங்களா, இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேனே அப்படின்றாரு அவினாஷ். ரொம்ப காமெடியா இருந்தது அதெல்லாம். அஜித் அண்ட் ஏடன் இவங்க 2 பேரும் உட்காந்து அவங்க போட்ட சண்டைக்கு 2 பேரும் சாரி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப தப்பா பேசிட்டேன்ட்டு 2 பேருமே சாரி கேட்டுக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன், உள் மனசுல இருந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏடனும் கேட்கறாங்க, ரஜத்தும் கேட்கறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனை சார்ட் அவுட் ஆகுது. நைட்டு சமைக்கிறதுக்காக ஸ்ருதிகா திக்விஜய் கிட்ட பொட்டேட்டோஸ் கேட்குறாங்க. சப்பாத்தி பண்ண போறேன், ஸோ பொட்டேட்டோ தான் நல்லா இருக்கும்ட்டு. அதுக்கு திக்விஜய் நான் பொட்டேட்டோ தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஸ்ருதிகா வந்து நான் எனக்காக கேட்கல, வீட்டுக்காக தான் கேட்குறேன், எல்லாரும் தானே சாப்பிட போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓகே ஃபைன், நான் வந்து வெண்டைக்காய் மசாலா செஞ்சுக்கிறேன், நீ ஒன்றும் தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெண்டைக்காய் மசாலா செஞ்சிடுறாங்க. இப்போ கஷிஷ் வந்து சப்பாத்தி மாவு வச்சிருந்தாங்க, ஸோ அவங்க வந்து மாவு கொடுத்துட்டாங்க. அதனால திக்விஜய் சொல்றாரு, கஷிஷ் கொடுத்த மாவு எனக்கு வேணாம், நான் வந்து என்கிட்ட இருக்க ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரைஸ் பார்த்தீங்கன்னா கரனோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ திக்விஜய் வந்து நான் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வந்து இது வேணாம், ஆட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சாஹத் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸை சாரா கிட்ட கொடுத்துட்டாங்களாம். ஸோ இதை பத்தி தான் வந்து வெளியில கரண், ஷில்பா, சும் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சாஹத் கிட்ட. நீ வந்து பண்ணது ரொம்ப தப்பு, ஆக்சுவலா வந்து உன்னோட டர்ன் வந்தப்போ நீ ரஜத் சொன்னாருன்னு தான் போயிட்டு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸே எடுத்தது மட்டும் இல்லாம அது திரும்பி சாரா கிட்ட வேற நீ கொடுத்துட்ட, அதனால நீ ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்ட, கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணி விளையாடு, நீ விளையாடணும், மூளையே இல்லாம விளையாண்டனா எப்படி அப்படின்னு சொல்லவும் சாஹத்க்கு இது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ உள்ள போய் அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ரஜத் வந்து அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெளியில கரண், ஷில்பாலாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நீ வந்து நல்லா எரியிற கொள்ளியில எண்ணெய் ஊத்திட்டன்ற மாதிரி ஷில்பா சொல்லவும் கரண் சொல்றாரு, அப்படி கொளுத்தி போடணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும், இப்போ உள்ள அவங்க சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வெளியில பேசிட்டு இருக்காங்க. ஆனா சாஹத்தும் ரஜத்தும் வந்து உள்ள சண்டை போடல. 2 பேரும் வந்து கொஞ்சம் கிரிஞ்சுன்னு என்ன சொல்றது, அவங்க 2 பேரும் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, ஒரு லவ்வர்ஸ் பேசுற மாதிரி தான் உள்ள பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நீ என்ன திட்ட மாட்டல, என் கூட சண்டை போட மாட்டல அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் சொல்லிதான் வந்து சாஹத் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ பிரச்சனையா இருக்கு. கரண் வந்து இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாரு, உனக்கு மூளை இல்லையா அப்படிலாம் கேட்கறாருன்னு ரஜத் கிட்ட சொல்லுவோம். ரஜத் வந்து 1000 பேர் 1000 பேசுவாங்க, விடு அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சாஹத் இதுதான் சான்ஸ்ன்னு கேட்டு வச்சுக்கிறாங்க. நீ வந்து என்ன மத்தவங்க முன்னாடி திட்டக்கூடாது சரியா, இனிமே நானே கத்துனா கூட நீ என்ன கத்தக்கூடாது சரியான்னு கேட்கறாங்க. அதுக்கு ரஜத் சரின்னு மண்டே ஆட்டுறாரு. மண்டே மட்டும் ஆட்டாத, வாயை திறந்து சொல்லு, சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருமே வந்து அப்படி சொல்லிட்டு டிஷ்யூஸா எடுத்து கண்ணீரை துடைக்கிறதுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. அப்புறம் வரும்பொழுது ரஜத் சொல்றாரு, பாரு இவ்வளோ டிஷ்யூஸ் வந்து நினைச்சு போட்டுட்டேன், அதனால அந்த டிஷ்யூஸ்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சாஹத் சொல்றாங்க, ஓ நீ வந்து டிஷ்யூஸை தான் பாக்குற, அப்போ என் கண்ணீரை நீ பார்க்கல அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சொல்றாரு, உன் கண்ணீர் வந்து பிரைஸ்லெஸ், அதனால வந்து நான் அதை பத்தி நான் கணக்கே எடுக்கல, ஆனா நீங்க போட்டிருக்க டிஷ்யூ வந்து பிரச்சனையாகும், அதனால நீ குப்பையாகும், அதனால அதை எடுத்து போய் வாஷ்ரூம்ல போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க 2 ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம நல்லா கொளுத்தி போட்டோம், அவங்க சாஹத்துக்கும் ரஜத்துக்கும் நல்ல செம்ம ஃபைட் உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஷில்பாவும் கரணும் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. திக்விஜய்க்கும் கரனுக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா ரேஷன் பொருள்லாம் வந்து அவங்க கையில வந்துட்டதுனால இப்போ நிறைய பொருள் அவங்க வசம் வச்சிருக்காங்க இல்லையா, ரைஸ், எக்கு, சிக்கன், பன்னீர் எல்லாம் வந்து திக்விஜய் வச்சிருக்காரு. ஸோ இதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் இதனால டைம் கார்டுக்கு பவரே இல்லாம போயிடுச்சு. ஸோ இனிமேல் டைம் கார்டுக்கே ஏதாவது வேணும்னா கூட நம்மளதான் வந்து கேட்கணும். இந்த வெண்டைக்காய் மசாலா விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம கூட வந்து நிறைய ஹைலைட்ஸா சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது ஸ்ருதிகா சும்மா பத்தி சொல்ற மாதிரி வந்து கேட்டாங்க, இது கேம்காக பண்றியான்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம், அந்த ஹைலைட்டட் விஷயம் வந்து இதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. அதாவது இந்த மசாலா செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த வெண்டைக்காய் மசாலா செஞ்சிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. ஸோ சும்மா இதை சொன்னதை வெளியில வந்து எடன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி அவ பேசுறா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதாவது சும்மா வந்து இப்படி பேசுவான்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க. இது இல்லாம பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து மாத்திட்டாங்க, பெட்ஷீட்ஸ் எல்லாம் கரண்ட் பெட்ல இருக்கு, என்ன தனியா விட்டாங்க, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட வந்து படுக்க கூட மாட்டேங்கிறா அவ அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்காங்க.
இதுக்கப்புறம் நைட்ல பாத்தீங்கன்னா விவியன் போயிட்டு சாரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ போயிட்டு யாமினியை பயமுறுத்து அப்படின்னு. அவர் தான் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் போட்டு தராரு, இது இதெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ சாரா போயிட்டு யாமினி டாய்லெட் போயிட்டு வரதுக்குலாம் அவங்க பெட்ல போய் படுத்துக்கிறாங்க. யாமினி எப்பவும் போல டாய்லெட் போயிட்டு படுக்க வராங்க. பக்கத்துல சாரா இருக்கிறத பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. ஓடி வந்து சாரா அங்க பெட்ல இருக்கான்னு பகாஜி கிட்டயும் ரஜத் கிட்டயும் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் எட்டி பார்த்துட்டு யாருமே தெரியலையே என்ன வீடே ஃபுல்லா சேர்ந்துக்கிட்டு அவங்கள ரொம்ப பயமுத்துது. சாகத்துமே சொல்றாங்க, என் கணக்குமே யாருமே தெரியல, நீ ஏன் பயப்படுற, வா வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி யாமினி வந்து ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. யாமினி பாவமா இருந்தது. அவங்க பிக் பாஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஆனா எதுவுமே பதில் கொடுக்கல. அதுவும் சாராலாம் நிஜமாவே அவங்க முடிக்கும் அவங்க பண்ற ஆக்ஷனுக்கும் நிஜமாவே பேய் மாதிரி தான் இருந்தது. நானே உள்ள இருந்திருந்தாலும் பயந்துருப்பேன். அந்த லெவலுக்கு தான் அவங்க வந்து பயமுத்துறாங்க. பாவம் யாமினி அழுதுட்டே தான் தூங்குனாங்க கடைசி வரைக்கும். இந்த விஷயத்தெல்லாம் டைரக்ட் பண்ணி விட்டது வந்து விவியன் தானே. ஸோ விவியன் கிட்டே காலையில யாமினி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நைட் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்ததுன்னு சொன்னதுக்கு விவியன் வந்து யார் கணக்குமே தெரியாத விஷயம் உன் கணக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி விடுறாரு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல கரண் முட்டை போட்டு சாப்பிடுறாரு. எப்பவும் ஒரு முட்டை சாப்பிடுவாரு, இன்னைக்கு 3 முட்டை போட்டு சாப்பிடலான்னு சாப்பிடுறாரு. அண்ட் பிக் பாஸ் கிட்டே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நான் இப்ப டைம் கார்டாவே ஆகலனா கூட பிரச்சனை இல்லை, எல்லா பொருளும் வந்து என் கைக்குள்ள வந்துருச்சு, ஸோ இந்த பொருளெல்லாம் வச்சு எல்லாரையும் நான் ஆட்டி வைப்பேன் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே பேசிட்டு முட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு ரொம்ப ஹாப்பியா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, வேக்கப் சாங், எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஷில்பாவோடது தான் வந்து ரவை இல்லையா, ஸோ அதில் உப்புமா பண்ணியிருக்காங்க. அஜித் சொல்றாரு, எனக்கு வந்து ஷில்பா மேமோட ப்ராடக்ட்ல செஞ்ச, அதாவது ஷில்பா மேம் கண்ட்ரோல்ல இருக்கிற பொருள்ல செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வேணாம், உப்புமா வேணாம் அப்படின்னு ரஜத் சொல்லிடுறாரு. ஸ்ருதிகாவும் கிச்சன்ல போயிட்டு ஷில்பாவோட ஷில்பா தான் லஞ்ச் பண்றாங்க. ஸோ ஷில்பா கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு சும்மா கரணும் தர எந்த ஒரு பொருளும் வந்து வச்சு சமைக்கிறீங்கன்னா எனக்கு பண்ணாதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஷில்பா கேட்குறாங்க, ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஸ்ருதிகா தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதாவது உங்ககிட்ட சொல்லி இந்த சின்ன விஷயத்த பெருசாக்குறதுக்கு நானே கண்டென்ட் கொடுப்பேன்னு நினைச்சீங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் நோஸ் கட் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. இப்போ ஈஷா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைஸ் வந்து கரண் கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து நான் இன்னைக்கு ரைஸும் பாலக்கும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லவும் சும் சொல்லிடுறாங்க, இல்ல நான் எக்ஸ்க்கு பதிலாக நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், நாங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஷா வந்து இப்படி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஒரு டைம் கார்டா எனக்கு அது இன்ஃபார்மாவது பண்ணும்ல, நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் கரண் அதுக்குள்ள போய் ரைஸ் பேக்கெட் எடுத்துட்டு வந்து, நான் வந்து ஒரே ஒரு ரைஸ் பேக்கெட் தான் தருவேன், இதை வச்சு நீங்க எல்லாம் சமையல் செய்யுங்க, ஆனா யார் எவ்வளவு போர்ஷன் சாப்பிடணும்ன்றது வந்து நான் தான் சொல்லுவேன், நான் வந்து ஷேர் பிரிச்சு வச்சிருவேன், அதாவது கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கிடைக்கிற மாதிரி பாத்துக்கலாம், அண்ட் யாரும் வந்து பட்னியாலாம் இருந்துட மாட்டீங்க, என்கிட்ட நிறைய ரைஸ் இருக்கு, ஸோ எப்பெல்லாம் ரைஸ் கேட்குறீங்களோ நான் கொடுப்பேன், யாரையும் நான் பட்னிலாம் போட்டுற மாட்டேன் அப்படின்னு கரண் சொல்லவும் ஸ்ருதிகா அங்க வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. மகான் மாதிரி பேசுறாரு பாருங்க இவருக்கு இதெல்லாம் செட்டே ஆகல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாராவும் சொல்றாங்க, என்ன முந்திலாம் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதானே எடுத்துப்போம், இது என்ன புதுசா ஒரு ரூல் கிரியேட் பண்றாங்க, யாருக்கு எவ்வளோன்னு வந்து அவங்க தான் பிரிச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னதுக்கு கரண் சொல்ற, ஆமா ஏன்னா சாப்பாடுலாம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, ஸோ அந்த வேஸ்டேஜை தடுக்க தான் நான் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா அதுக்குமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பண்றதெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ரைஸ் வந்து நாங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதாவது கரண் வந்து இப்ப ரொம்ப ஓவரா ஷேர் பிரிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் சும்க்கு வந்து கொஞ்சம் லைட்டா இது சரியா வரல அப்படின்னு தோணிடுது. அண்ட் சும் வந்து இப்ப அவங்களே வாலண்டியரா வந்து சொல்லிடுறாங்க, இங்க பாரு அங்க ரைஸ் வந்து அவர் கண்ட்ரோல்ல இல்லை, இப்ப ரைஸ் என் கண்ட்ரோல்ல இருக்கு, ஏன்னா எக்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், நாங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அதனால ரைஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் எல்லா ரைஸையும் 10 பேக்கெட் ரைஸையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், வீட்டுக்கு கொடுத்துட்றேன், அது இல்லாம கேப்சிகம் பீட்ரூட் நான் என்ன எடுத்தேனோ அது எல்லாத்தையுமே நான் வீட்டுக்கு கொடுத்துட்றேன், என் கண்ட்ரோல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி ஈஷா கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிடுறாங்க. கரண் வந்து ஓகே கொடுத்துடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க இருந்து அவருக்கு நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து உள்ள வந்து பேசுறாரு சும் கிட்ட, நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ வந்து அதுக்கு விடாம ரைஸ் எல்லாம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி கரண் கேட்கவும் சும் சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து அந்த ஷேர் எல்லாம் பிரிச்சு வைக்கிறேன்னு சொன்னது எனக்கே இரிட்டேட் ஆச்சு, அப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், அது வந்து தப்பு, நம்ம சாப்பாடுலாம் அப்படி பிரிச்சு கொடுக்கறதுலாம் வந்து தப்பு, அதிகமா சாப்பிடணும் கம்மியா சாப்பிடணும்னு சொல்றதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சும் சொல்லவும் கரண் சொல்றாரு, நீ இது வந்து உன் பிளே, நீ வந்து ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச, நான் ஒண்ணுமே சொல்லல, நான் விட்டுட்டேன், அதே மாதிரி நீ என்னோட பிளேவை என்ன விளையாட விடு, நீ வந்து நடுவுல பூந்து அதை கெடுக்காத, நானா இருக்க விடு அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிடுறாரு. கூடவே திக்விஜய் வந்து நீங்க ஏன் சும்மா இப்படிலாம் பண்றீங்க, ஏதோ ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னா நீங்க அதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. திக்விஜயும் வந்து கரண்ட்க்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு. திக்விஜய் கரண் வந்து இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா 2 பேரும் சொல்றது, முக்கியமா கரண் சொல்றது அப்படியே திக்விஜய் நிறைய கேட்கிறாரு. இது எவ்வளவு தூரம் வந்து அவருக்கு நல்லதா இருக்கும்னு தெரியல, சில விஷயங்கள் அவருமே யோசிச்சு பார்த்துதான் செய்யணும். வர அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு போறாங்க. சும்மா வந்து அவர் நினைச்ச மாதிரி ஆட்டி வச்சிட்டு இருக்க
மாதிரி இப்போ திக்விஜயும் அவர் வந்து ஆட்டி வைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு விடாம திக்விஜய் பாத்துக்கணும். ஏன்னா திக்விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கிளியரான கண்டஸ்டன்ட். அவர் வந்து கரனோட பேச்சு கேட்க ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான், அவர் மறைஞ்சு போயிடுவாரு. இப்ப எப்படி ஸ்ருதிகா வெளியில வந்து தனியா விளையாடிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி திக்விஜயும் வெளியில வந்து விளையாண்டாதான் அவருக்கு நல்லது. கரண் வந்து அந்த ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ரைஸ் வந்து லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவினாஷ்க்கு சரியா படல. ஸோ அவினாஷ் சொல்றாரு, எப்போ வந்து ரைஸ் லக்ஸுரி ஆச்சு, ரைஸ் வந்து பேசிக், அது எப்படி வந்து லக்ஸுரின்னு சொல்ல முடியும்ட்டு இவர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கரண் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் நல்ல பெரிய ஃபைட் வருது. அதுக்குள்ள வந்து ஈஷா டைம் கார்டு இல்லையா, ஸோ ஈஷா வந்து நடுவில் எதுனா சொல்லணும்னு ஷட் அப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷட் அப் அவினாஷை வாயமூட சொல்லிடுறாங்க. ஸோ அவினாஷ்க்கு வந்து அது கொஞ்சம் கடுப்பாயிடுது. அவினாஷும் சரி நான் அமைதியாயிடுறாரு. அதனால இந்த சண்டை அதோட முடிஞ்சிடுது. இந்த சண்டை முடிஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போன பிறகு அவினாஷ் ஈஷாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ என்ன ஷட் அப்னு சொன்ன மாதிரி நான் அசிங்கமா உன்னை திருப்பி சொல்லியிருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது, சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாரு. நீ எல்லாருக்கும் முன்னாடி என்ன வந்து ஷட்டப் பேசாத அப்படின்னு சொல்றல, அது தப்பு தானே. நீ வந்து என் கேம் ஆட விடு. நான் ஒரு விஷயம் பாயிண்ட் கொண்டு வரேன்னா நீ வந்து மூக்க நுழைக்காத. அதனால ஒன்னு ஈஷா வந்து நான் டைம் கார்டுல நான் பேசணும்ல அப்படின்றாங்க. அவினாஷ் சொல்றாரு, இதெல்லாம் கிடையாது, நீ உன் பிளேவை பாரு, நான் என் பிளேவை பாக்குறேன். நடுவில் நான் பேசும்போது என் பாயிண்ட்ல வந்து நீ பேசாதன்னு தலைவிடாத. இதுவே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேற மாதிரி நடந்திருப்பேன். நீன்றதுனால நான் வாய மூடிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவை வார்ன் பண்றாரு அவினாஷ். இது நடுவில் ஸ்ருத்திகா என்ன பண்றாங்கன்னா, சும்மா பத்தி ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கிளாரிட்டியை உடனே எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லிடுறாங்க. ஸ்ருத்திகா வந்து இது பண்றதுக்கு தப்புன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு நெகட்டிவ் சைட்ல இருந்து பார்த்தா அவங்க பண்றது தப்பு தான் நம்மளுக்கும் தோணும். நம்மளுக்கு ஸ்ருத்திகா ரொம்ப பிடிக்கிறதுனால அவங்க செய்யறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ஸ்ருத்திகா இந்த விஷயம் பண்றது தப்பு தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா சும் வந்து கரனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குறாங்க. கரனை வந்து கொஞ்சம் ப்ரெஷியஸா பாக்குறாங்க அவங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா கரனுக்கு எக் வேணும்ன்றது நல்லாவே தெரியும். அதனால கரனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக் கொடுத்துட்டாங்க. கரனுக்கு தேவையான விஷயங்களை வந்து முக்கியமா வந்து சும் முதல்ல கொடுத்துட்டாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வந்து சும் வந்து எப்படி கரனுக்கு பயாஸ்டா இருக்காங்க அப்படின்றத வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த அவங்க எல்லாருக்கும் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி தான் பிபி ஆடியன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. எனக்குமே வந்து இது கொஞ்சம் தப்பா தான் தோணுச்சு. இது மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க நேராவே சும்கேட்டே சொல்லணும். ஆனாலும் சும்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும் போது நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீ இந்த மாதிரி கரண்ட்க்கு ஸ்பெஷலா பண்ணாத அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதிகாவுக்கு கரண் மேல இருக்கிற பொறாமையினாலதான் வந்து இப்படி பேசுறாங்க. சும்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்து பிரியலன்னு இப்ப ரெண்டு பேர் மேலேயும் வெறுப்பு வந்துடுச்சு. அதனால சும்மா பத்தி கரண் பத்தி ரொம்ப தப்பா பேக்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து இது போர்ட்ரே ஆகுது. இப்போ ஈஷா அழகா பிங்க் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. திக்விஜய் ஈஷாவை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு பிங்க் ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈஷா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று சண்டை போடும் போது நான் வந்து உன்னை விட பெட்டரா இருப்பேன் கரியர் வைஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நான் உன்னை பார்த்து அப்படி சொல்லியிருக்க கூடாது. உனக்கு வந்து நான் எல்லாமே நல்லதா நடக்கணும் வாழ்க்கையிலன்னு நான் உன்னை வந்து பிளஸ் பண்றேன் அப்படின்னு ஈஷா சொல்லிட்டு திக்விஜயோட சமாதானமா போறாங்க. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் இல்லை. சண்டை டைம்ல அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிக்கிறாங்க. பேசிக்கலி எப்பவுமே ஈஷா வந்து திக்விஜய் கிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தது கிடையாது. எப்பவுமே சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, இதுல ஒருத்தருக்கு வந்து எவிக்ஷன். ஸோ பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸை உள்ள கூப்பிடுறாங்க. டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வைல்ட் கார்டு என்ட்ரிஸும் வீட்டில் இருக்கிறவங்களோட எவ்வளவு தூரம் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிருக்காங்கன்றது தான் இந்த ஹோல் டாஸ்க்குமே. ஸோ அதை பத்தின அவங்களோட போட்டோஸ்லாம் வச்சிருக்காங்க மெமரிஸ்க்கு. இப்போ யார் யார் ஒரு கண்டஸ்டன்டா வரணும், இவங்களோட கிரியேட் பண்ண மெமரிஸை பத்தி பேசி இவங்கள யாரை சேவ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லணும். ஸோ ஒருத்தரா வராங்க. இதுல அதிகமான ஓட்ஸ் யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தா எடன் வாங்குறாங்க. அடுத்து யாமினிக்கு வந்து ஒரு 3 ஓட்ஸ் தான் கிடைக்குது. யாமினி வந்து தனக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. முக்கியமா ஈஷா விவியன் வந்து யாமினிக்கு சப்போர்ட் பண்ணல. இது வந்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. ஸோ யாமினி வந்து இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி செய்யறாங்க இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ இந்த 3 பேர்ல யாருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்காக ஒரு போட்டோ கூட கிடைக்கலன்னு பாத்தீங்கன்னா அதித்திக்கு தான் கிடைக்கல. அதித்தி தான் இந்த 3 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல டைரக்ட் எவிக்ஷனுக்கு செலக்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்கள வந்து அப்பவே வீட்டை விட்டு அனுப்புறாங்க. பாய் சொல்லிட்டு அதித்தி கிளம்புறாங்க. இது முடிச்ச பிறகு கரண், விவியன், ஷில்பா இவங்கெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கரண் வந்து ஷில்பாவை நீங்க பெரிய கேமர் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் ஷில்பாவோட தொண்டையை பிடிச்சிக்கிட்டு வாயை பிடிச்சிக்கிட்டு நீங்க எப்படி பேசுவீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சும்மா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வெளியில விவியன், ஷில்பா அண்ட் சும் இவங்க 3 பேர் இருக்காங்க. விவியன் வந்து சும்மா எப்படி பேசுவாங்க அப்படின்னு சும் மாதிரியே பேசி காமிச்சிட்டு இருந்தாங்க.
இருந்தாங்க. அதாவது சும்மா வந்து பையன் பொண்ணுன்ற மாதிரி, பொண்ணு வந்து பையன் பேசுற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது சில வார்த்தைகள்லாம் ஹிந்தியில இருக்கு போல, அது வந்து பையனை குறிக்கிறது பொண்ணு குறிக்கிறது போல. ஆனா இவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது பையனை குறிக்கிற மாதிரியே பேசுறாங்க பொண்ணுக்கும் அப்படின்றது தான் வந்து விவியன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ விவியன் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. சும்மா வந்து சிரிச்சுட்டு விவியன் அவர் குத்து குத்திட்டு பொண்ணு மாதிரியே நான் பேசுறேன்ட்டு பொண்ணு மாதிரியே பேசிட்டு போவாங்க. அதை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க, சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் சும் போயிட்டு ஒரு எல்லோ துப்பட்டா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அங்க வந்து சும்மா பெண் பார்க்கும் படலம் மாதிரி பண்ணாங்க. கரனுக்கு பொண்ணு வந்து சும்மா பார்க்க வந்திருக்காங்களாம். ஸோ அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த கஷிஷும் இவங்க ஷில்பாவும். இவங்க 2 பேர், ஷில்பா வந்து பையனுக்கு அம்மா, கஷிஷ் வந்து பொண்ணுக்கு அம்மா. ஸோ இவங்க 2 பேர் வந்து பேசிக்கிறாங்க. பொண்ணுக்கு எவ்வளவு டவுரி தருவீங்கலாம் கஷிஷ் கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணு தான் எங்களுக்கு சூப்பர் இல்லையா, ஸோ பொண்ணுக்கு தான் நீங்க டவுரி தந்து எடுத்துக்கணுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண் பார்க்கும் படலம் நடந்துட்டு இருக்கு ஃபன்னியா. அண்ட் கரனுமே வந்து நான் முட்டை வச்சிருக்கேன், சிக்கன் வச்சிருக்கேன், ஸோ நான் நல்ல பணக்காரன் அப்படின்னு வந்து கரண் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபன்னியா அந்த விஷயமும் போச்சு. இதுக்கப்புறம் சும் ரொம்ப கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஷில்பா கிட்ட. கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு நானும் ஸ்ருதிகாவும் பேசி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் வந்து 3 பேருமே ஒன்னா இருக்கணும். அதாவது ஷில்பா, கரண், ஸ்ருதிகா இவங்க 3 பேருமே வேணும். இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கணும். எனக்கு நீங்க 3 பேருமே சண்டை போட்டுக்க கூடாது. இந்த பாயிண்ட் வந்து ஸ்ருதிகா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. எனக்கு வந்து சொல்லி புரியவும் வைக்க முடியல. ஸ்ருதிகாவால வந்து உங்களோட எல்லாம் ஜெல் ஆக முடியல. ஸோ நீங்கெல்லாம் இல்லாம நான் போய் ஸ்ருதிகா கிட்ட தனியாவும் இருக்க முடியல. ஸோ இதுதான் என் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போதே அழுகையும் வந்துருது. உடனே ஷில்பா வந்து நீ ரொம்ப மிஸ் பண்றியா ஸ்ருதிகாவை, நீ மிஸ் பண்ற மாதிரி அவளும் தான் மிஸ் பண்ணிட்டு இருப்பா உன்னை அப்படின்ட்டு நல்ல விதமா தான் பேசுறாங்க. எதுவும் வந்து தப்பாவோ இல்லை வந்து மாத்தி விடுற மாதிரியோ அவங்க எதுவும் பேசல. வந்து அவளை பத்தின ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி அவளுமே வந்து உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா. அவ மட்டும் என்ன ஜாலியா இப்ப சிரிச்சு பேசிட்டா இருப்பா, அவளுமே வந்து வருத்தத்தோட தான் இருப்பா, உன்னை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்குள்ள இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான்ற மாதிரி சும் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஷில்பா. ஸோ இதோட இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. அண்ட் வெளியில வந்து சாஹத் கிட்ட வந்து ஸ்ருதிகா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சாஹத் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீ இவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, நீ கிட்டலாம் பேசவே இல்லை, ஒரு 2 நாள் தான் நம்ம பேசியிருப்போம், அதுக்குள்ள எவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டோம்ல அப்படின்னு சாஹத் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா வந்து ஆமா சாஹத், நானும் நினைக்கவே இல்லை இவ்வளோ க்ளோஸ் ஆகும் நம்ம 2 பேருன்ட்டு அப்படின்னு ஸ்ருதிகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க. அண்ட் சாஹத் சொல்றாங்க, நீயும் வந்து ஷில்பா மாதிரியா ஆயிட்ட, 50 days அங்க 50 days இங்கன்ற மாதிரி. நீயும் வந்து 50 days அவங்க டீம்ல இருந்த, 50 days இங்க இருந்துட்ட, நீ எங்ககிட்ட பேசினா தானே, நீ எங்ககிட்ட எல்லாம் பேசுறதே இல்லை, எப்பவுமே வந்து அவங்களோடய பிஸியா இருந்த, இப்ப வெளியில வந்து நீ பேசவும் தான் உன்னை பத்தி தெரியுது எங்களுக்குன்னு சாஹத் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புது பாண்டிங் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 சிங்கிளா ஆடுற லேடிஸ் இப்போ வந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அதாவது சாஹத்தும் தனியா விளையாடுவாங்க, ஸ்ருதிகாவும் தனியா விளையாடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ டீம் அப் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகாவுக்கு வரும் வாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓட்டிங் வைஸ் பார்த்தா ஸ்ருதிகா ரொம்ப லீஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து வெளியில போனது பகான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பகாவும் போயிட்டாங்க. ஸ்ருதிகாவுக்கு இருந்த ஒரு பெரிய சப்போர்ட் வந்து பகா, அவர் வெளியில போயாச்சு. இனிமே ஸ்ருதிகா தனியா விளையாண்டாகணும். திக்விஜயும் வந்து கரண் கிட்ட ரொம்ப க்ளோஸ். ஆனா திக்விஜய் நல்லா வந்து கன்சர்னிங்கா இருக்காரு ஸ்ருதிகாக்கு. இருந்தாலுமே வந்து கரணோட இருக்கிறதுனால அவரால் ரொம்ப இருக்க முடியுமா ஸ்ருதிகா கிட்டன்றது தெரியல. ஸோ இனிமேல் ஸ்ருதிகா தனியா விளையாண்டாதான் இந்த கேம்ல சர்வைவ் ஆக முடியும். பார்க்கலாம். அண்ட் சல்மானும் வந்து இந்த தடவை ஸ்ருதிகாவை ரொம்ப திட்டுற மாதிரியான ப்ரொமோஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன விவரம்ன்றத நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.